பாத்தீங்கன்னா இப்போ நம்ம முதல் இது கிழமை பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாவது திதி பார்க்க போறோம். ரெண்டாவது எதுங்க? திதி. கிழமையில வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கிழமை என்னென்ன செய்யணும் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை வந்து பார்க்க போறோம். இப்போ வந்து ரெண்டாவது வந்து திதி. இப்போ வளர்பிறை சந்திரன் இருக்கு, சரிங்களா? தேய்பிறை சந்திரன் இருக்கு, ஓகேங்களா? அப்ப பிரதமை 14 திதி உங்களுக்கு தெரியும். பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? 14 திதிகள் இருக்கு. இப்ப நான் அந்த நம்மளுக்கு தெரியும் சுப திதி எது அசுப திதின்னு நான் போட்டுருக்கேன். ஏன்னா வந்து எல்லா திதியும் எழுதிட்டு திருப்பியும் மாத்தி மாத்தி நம்ம இது பண்ணணும். ஸோ சுப திதி எது அசுப திதி எதுன்னு நான் எழுதிடுறேன், சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா வளர்பிறை சந்திரன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து நீங்க சுப திதின்னு வரும்போது எல்லாமே பண்ணலாம். சுப திதிகள் திதியை பிடிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விதியை வெல்ற தன்மை வந்து கிடைக்கும் அப்படின்வாங்க. துதியை, திருதியை, பஞ்சமி, சப்தமி, ஏகாதேசி. சோ இது வந்து பாத்தீங்கன்னா சுப திதிகள். இந்த திதிகள் அப்ப என்னென்ன பண்ணலாம்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருதியை இருக்குன்னா அக்ஷய திதியை, பஞ்சமி எல்லாமே வந்து இது எல்லாமே சுப திதிகள். அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட காலம். இது வந்து என்னென்ன மாதிரியான ஒரு கேரக்டர்ல இருக்கும். இந்த சூரியனும் சந்திரனும் இப்ப வந்து நம்ம வந்து வீட்டுல இருக்கோம், நம்ம வந்து கோவமா இருந்தா ஒரு மாதிரி இருப்போம், ஹாப்பியா இருந்தா ஒரு மாதிரி இருப்போம். அந்த மாதிரி கிரகங்களுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. இந்த கிரகங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து இண்டிகேட் பண்றதுதான் வந்து இந்த திதிகள். இந்த திதி அப்போ நீங்க வந்து பண்ணீங்கன்னா இப்போ வந்து திருமணம், இப்போ வந்து அவங்க வந்து கோவமா இருக்காங்க, இப்ப போவாதீங்க. நீங்க நம்ம சொல்றோம்ல இப்போதைக்கு சார் வந்து கோவமா இருக்காரு, நீங்க இப்ப போவாதீங்க அப்புறமா பேசுங்கன்னு சொல்றோம்ல. சார் வந்து இப்போ இன்னும் தூங்கல, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இந்தந்த திதிகளை வந்து நம்ம பிடிக்கும் போது ஈஸியா நம்மளோட விஷயங்கள் நடக்கும். ஒரு கோவில் பரிகாரங்கள் ஸ்தலங்கள் போறது எல்லாமே நீங்க இந்த மாதிரி திதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா போகலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நீர் தத்துவம். அப்ப வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்ப இந்த நம்ம வயிற்று சார்ந்த பகுதி, நீர் சார்ந்த பகுதி, நீர் தோஷங்கள் இருக்கு, நீர் சாபங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த சுப திதிகளை பிடிக்கும் போது ஈஸியா உங்களுக்கு மற்ற விஷயங்கள் வந்து ஆக்டிவேட் ஆகும். இது நோட் பண்ணிக்கிட்டீங்களா? அடுத்து மத்தியம திதிகள்னு போடுறேன். இது வந்து குட், டூ குட். மத்தியம திதிகள் அது என்னது? சதுர்த்தி, ஷஷ்டி, தசமி. நம்ம விஜயதசமி எல்லாம் கொண்டாடுறோம் இல்லைங்களா? தசமினாலே வெற்றின்னு அர்த்தம். ஒரு தசமி திதியில பிறந்தவங்க உங்க வீட்டுல இருக்காங்கன்னா கண்டிப்பா உங்க வீடு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சாதிச்சிடுவாங்கன்னு அர்த்தம். ஒரு தசமி திதி வீட்டுல பிறந்தாலே. சதுர்த்தசி, ஓகேங்களா? சோ இந்த திதிகள் வந்து சதுர்த்தி, சஷ்டி, தசமி, துவாதசி, சதுர்த்தசி. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மத்தியம
சுப திதிகள். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. லோகநாதன் நமஸ்காரம், நல்லா இருக்கீங்களா? எல்லாரோட கேள்விக்கும் பதில் சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம இந்த லைவ் செஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்ததுக்கு போகலாம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து மத்தியம திதிகள். இதை எழுதலைன்னா நோட் பண்ணிக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்ப வந்து அசுப திதிகள். அசுப திதிகள்னா என்னங்க? அதாவது சுப விஷயங்கள் பண்ணக்கூடாது, இதற்குன்னு வேற ஒரு விஷயங்கள் இருக்கு. பிரதமை, அஷ்டமி, இதெல்லாம் வந்து இறைவனுக்கு வந்து சில விஷயங்கள் பண்றதுக்கான திதிகள், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அசுப திதினா என்ன? சுப நிகழ்ச்சிகள் பண்ணாதீங்க, இது வந்து இறைவனுக்கான திதிகள். பாருங்க, பௌர்ணமினா நிறைய பேர் வந்து இப்பெல்லாம் திருமணமே பண்றாங்க, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அதற்குன்னு ஒரு விஷயங்கள் இருக்கு. ஸோ இது கிளியரா இருக்குங்களா? நான் போர்ட்ல எழுதி போடுறது கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? யாராவது சொல்லுங்க, கிளியரா இருக்குங்களா உங்களுக்கு? எனக்கு லைவ்ல கிளியரா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த அசுப திதி நாட்கள்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பௌர்ணமி திதின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்ன பௌர்ணமி திதினா, பௌர்ணமி, அமாவாசை, இந்த திதிகள் இது எல்லாமே வந்து இறைவனுக்காக சில விஷயங்கள் பண்றதுக்கான திதிகள். அப்படின்னா என்ன பண்ணணும்? பௌர்ணமி அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இறைவன், அதாவது பூஜைகள் பண்றது, ஹோமங்கள் பண்றது, இதெல்லாம் பண்றது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் பௌர்ணமி திதி. அமாவாசை திதி என்ன பண்ணணும்? பித்தூர்களோட கடமைகள் செய்யறது, ரொம்ப உக்ர தெய்வங்களை வந்து வழிபடுறது, இதெல்லாம் வந்து அமாவாசை திதிங்கிறது அவ்வளோ ஒரு அற்புதமான திதி. அப்ப இந்த நாட்கள்ல நீங்க வந்து திருமணமோ மற்ற சுப நிகழ்ச்சிகளோ, இப்ப வந்து பெண் பார்க்க வராங்க, ஒரு வீடு பால் காய்ச்சுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விஷயங்கள். இப்ப திதிகளை வந்து நம்ம பார்த்துட்டோம். சுப திதிகள், மத்தியம சுப திதிகள் கொடுத்துருக்கேன், அசுப திதிகள் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தீபாஸ்ரீ தேங்க்யூமா, தேங்க்யூமா. ஓகேங்களா? இப்ப அடுத்து போயிடலாமா? நம்ம இன்னும் இதுலயே இருக்கோம். ஓகே, அடுத்து போயிடலாங்களா? ஸோ பார்க்காதவங்க வந்து இப்ப ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம திதிகள் வந்து பார்த்திருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா நீர் தத்துவம், சுப திதிகள், அசுப திதிகள், இதெல்லாமே நான் கொடுத்துருக்கேன். மத்தியம திதிகள் இதெல்லாமே கொடுத்துருக்கேன். அடுத்தது நம்ம பார்க்க போறது நட்சத்திரம். இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதனால நான் சிம்பிளா முடிச்சுக்கிறேன். ஏன்னா இதுவே 2 hour போயிடும். அதனால நான் நட்சத்திரத்தை வந்து டீட்டெயிலா உங்களுக்கு போடுறேன். இப்ப சும்மா வந்து இது நட்சத்திரம்னா என்ன தத்துவம்ங்கிறது சொல்லிடுறேன்.